நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆ ஆக்டிங்னா அதான் விக்ரம் சார் அவ்வளோ ஆக்டிவ் பண்ணியிருக்கிறார். அவர் பையன் ஆச்சுன்னா வெறித்தனமாக இருக்கிறாரு, நல்லா வெறித்தனமாக. பசுபதி அப்பா நல்லா சூப்பராக, 2 பேரும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் நல்லா அப்பா இருந்து என்ன பண்ணணுமோ நல்லா இந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நல்லா இருக்குது. பார்த்த மாதிரி பசங்க பார்த்த கூட இருக்குது. அந்த மாதிரி வெறித்தனமாக விளையாடிருக்காரு, வெறித்தனமாக இருக்குது, நல்லா இருக்குது. சியானோட பையன் ஆச்சு நல்லா, அதான் புலியோட பையன் பூனை தானே, நல்லா இருக்கும். அபின் நல்லா இருக்குது. கிட்டான் பைசன் கிட்டான் சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் செம்மையாக இருக்குது. தொருவோட செம்மையாக இருக்குது. அவங்க அப்பா போல வளர்ந்து நிற்பார். அதெல்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கு, அது அப்படி காமிக்கிறாங்க. அதாவது பையன் நல்லா உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயராக கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து பெருசாக உருவாகலாம் எடுத்துக்காட்டு. நம்மளுடைய வளர்ந்த தலைமுறைக்கு வந்து இது எடுத்துக்காட்டு. செம்மையாக இருக்குது படம், சூப்பர், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சூப்பராக அவங்க அப்பா கேரக்டர் அருமையாக இருக்குது. செம்மையாக ஒரு குழந்தைய உருவாக்கியிருக்காரு. அவங்க கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆக்கி நம்ம இந்தியாவுக்காண்டி ஜெயிக்கணும் அந்த மாதிரி ஆர்வத்தை நம்மளை மக்கள் மனதிலையும் நம்ம குழந்தைங்கள மனதிலையும் நல்லா வளர்த்து கொண்டு இருக்கோம். அப்பா அம்மா அதாவது பொறுப்பான படம் இது. இப்போ பேரண்ட்டுக்கு உருவாக்கலாம் பிள்ளைங்களை அந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தா. அது நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. ஆமாம் நல்லா இருக்குது படம், சூப்பர். ஃபேமிலியாக பார்க்கலாம், குழந்தைங்கள உருவாக்கலாம். பார்த்தா கண்ணீர் வருது அது படத்தை பார்த்து. லாஸ்ட் நம்ம குழந்தைங்களும் இப்படி உருவாகி நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது அந்த படத்தை. அதெல்லாம் வந்து படத்துக்கு தான், வேற ஒரு விஷயம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே தம்பி. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க உருவாக்குறதுக்கு அவங்களும் பாடுபடுறாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஊக்குவிக்கிறாங்களே. கல்யாணங்கிற ஒரு விஷயமே கிடையாது, ஸ்போர்ட்ஸ் தான் ஒரு விஷயம். சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. என்ன பண்ணமா ஜாதியை பற்றி இது ஜாதினே சொல்ல முடியாது. மொத்த காரணம் படிச்சுட்டு கீழேருந்து மேலே எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வர்றாங்களோ, படிக்கணும் முன்னேறணுன்னு இருக்கிறவங்க, ஜாதியெலாம் விட்டுட்டு படிக்கணும் முன்னேறணுன்னு இருக்கிறவங்க இந்த படத்தை நல்லா பார்க்கலாம். நம்மளால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியும், நம்மளோட திறமையை கட்டினா எங்கேனாலும் ஜெயிக்கலாண்ணா. இந்த படத்தில் முழுக்க அவனோட திறமையை வச்சு தான் அவன் மேலே வந்தானே ஒழிய இதில் ஜாதி எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே பிளட் சீன் அதிகமாக இருக்குன்னா அவங்க அந்த காலத்தில் உள்ள லைஃப்பை அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்களோ அதை தான் காட்டியிருக்காங்களே ஒழிய இது வன்முறைக்கான படமே கிடையாது. இது வந்து ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு படிக்கிற பசங்க எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோட பசங்களோட எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே சூப்பர் ஆகிட்டீங்க, எல்லா கேரக்டருமே சூப்பர் கேரக்டர். ஓகே போதுண்ணா. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஒரு சின்ன பசங்களுக்கு கூட அதை பார்த்து அது மூலிமா நம்ம எடுத்து சொல்லணும், இதெல்லாம் இப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் நானும் ஒரு கபடி பிளேயர் தான், நான் அதுக்காண்டி இந்த படம் பார்க்க வந்தேன். சரியா, அவர் வாழ்ந்திருக்காரு, அந்த லைஃப்பை அப்படியே ரியலாக வாழ்ந்திருக்காரு. ஏன்னா அதில் எவ்வளோ அடி உழுகும், எப்படி அடிப்பாங்கன்றது நம்மளுக்கும் தெரியும். டீமு அதாவது வெளியே இருக்கிற வரைக்கும் தான் அவன் பிளேயரு, அதாவது சாதாரண மனுஷனாக இருப்பான். ஆனால் உள்ளே அவன் களத்துக்குள்ளே இறங்கிட்டானா அவன் மைண்ட் என்ன சொல்லுதான் அதை மட்டும் தான் அவன் விளாட முடியும். வெளியே யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். லாஸ்ட்டாக மேட்ச் விளாண்டாங்களே அது ஒன்று. இடையில அவன் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு வந்துடுவான். அப்போ ஒருத்தன் சொல்லுவான் என்னால் ஓட முடியாது, நான் இங்கேயே தான் இருப்பேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நார்மல் தான்ண்ணா, இப்போ எல்லாமே இதாகிடுச்சுல. அதை வந்து இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் அவர் எடுத்து காமிச்சிருக்காரு மாதிரி அண்ணன் வந்து, அவ்வளோதான். பைசன்ண்ணா படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லாயிருக்கு படம். அதாவது எப்படின்னா படத்தெல்லாம் சத்தியம் பண்ணுவாங்கள்ல, சத்தியம் பண்ணிட்டா சத்தியத்தை மீற மாட்டேன்னுவாங்கள்ல, அதெல்லாம் சத்தியம்லாம் ஒரு மயிறுன்றது சூப்பராக காமிச்சிருவாங்க அந்த படத்தில். அது இப்போ சொம்ப கையில் சத்தியம் பண்ணுறா அதுனா ஆகிடுமா? இப்போ நான் உங்கள் கையில் சத்தியம் பண்ணுறேன், நான் நாளைக்கு நான் எங்கேயும் போக மாட்டேன் சத்தியம் பண்ணுறேன், ஏன்னா போனால் செத்துருவேன் நான், அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. அதான் படத்தில் சொல்லி எல்லா படத்துலையும் உடனே கை நீட்டுவாங்க அம்மா, உடனே வந்து ஹீரோ சத்தியம் பண்ணுவாரோ மீற மாட்டார், அதெல்லாம் ஒரு மயிருன்றது காமிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா படத்தில் ஹீரோனி பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணாக இருக்கும் பெரிய பொண்ணாக இருக்கும். இந்த படத்தில் வந்து ஹீரோவோட ஒரு 2 வயசு பெரிய பொண்ணாக இருக்குது.
அன்பு இருந்தால் போதும், காதல் இருந்தால் போதும், வயசு வித்தியாசம்ன்றது படத்தில் உடச்சிருக்காங்க. அதுமாரி படம் வந்து ஒரு தைரியம் வேணும் மாதிரி சொல்கிறதுக்கு படம் நல்லாயிருக்கு. எப்படி வந்து ஒரு கபடி வீரர் வந்து கிரிக்கெட் பற்றி நிறைய படம் வந்தது, கபடி பற்றி கில்லி படம் வந்துருக்குது. அது 2-3 படம் இருந்தால் கூட அதில் வந்து அதோடைய வழி எதுவுமே சொல்லலை. இந்த படத்தில் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க எப்படி வந்து கபடி கற்றுக்குறாங்க, அதனால் எப்படி ஒதுக்குறாங்க, அந்த சமூகம் எப்படி அந்த தள்ளுது, அது எப்படி மேலே வரான்றதான் படத்தோட கதை. எங்கேயுமே போர் அடிக்கல படம், நல்லாயிருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். பசுபதி சூப்பராக, பசுபதியோட இவர் அந்த அமீர் நடிச்சிட பாரு, செம்ம ஆக்டிங். அமீர் சரியாக நடிச்சிருப்பல படம். அவர் நடித்தாலே அவருக்கு அந்த போர்ஷன்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க அவர் ஆக்டிங். ஆமாம், ஆக்டிங் பசுபதியும் சரி அமீரும் சரி வேறு மாதிரி நடிச்சிருக்காங்க. துருவ விக்ரம் வந்து ஃபஸ்ட்டு படமே கிடையாது, இதான் ஃபஸ்ட்டு படம்னா அப்படியே ஒரு 10 படம் 5 படம் பண்ணிட்டு எப்படி பண்ணுவாங்க மாரி பண்ணியிருக்காப்புல. அப்பா 8 அடி பஞ்சா பொருளாக 14 அடி பண்ணிடுவாங்கள்ல. அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவருடைய லெவலில் வேறு மாதிரி மாறிடும். ஒரு ஸ்டார் கேட்டகரியில் வருவாப்புல துருவ விக்ரம். அதுக்கப்புறம் சாங்ஸ் 5 சாங்ஸும் செம்மனா பாட்டு, மியூசிக்லாம் தாறுமாறாக கொடுத்துருவாங்க. மியூசிக் டைரக்டர் தெரியல எனக்கு, ஆனால் சூப்பராக கொடுத்துருவாங்க படம். ஆமாண்ணா, அது இருக்குதுண்ணா. அது கொஞ்சம் குழந்தைங்கலாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பிளட் தெரியாமல் இருக்குது. ஏன்னா அது ஏதோ ஒரு நடந்த சம்பவம் தான் எடுத்துன்னு சொல்லிடுறாங்க. நிறைய படத்தில் ஆமாண்ணா ரத்தம் அதிகமாக வருது. நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாகிற மாதிரி தான் உள்ள குழந்தைங்களாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா படம். ஃபேமிலியாக போகலாம். ஆபாசமே கிடையாது. நான் எந்த ஒரு பொண்ணு டெஸ்ட் பண்ணுறதே கிடையாது. அந்த ஒரு பொண்ணு இடுபடும் காட்ட மாட்டாங்க. அந்த படத்தில் அந்த டியூ படத்தில் அந்த படத்தெல்லாம் காட்டுவாங்க, ரிஸ்க் லைன் படத்தில். அந்த படத்தில் அந்த இதுவே கிடையாது. ஃபேமிலியாக பார்க்கலாம். எப்படி அந்த காலத்தில் எப்படி வீடுலாம் எப்படி இருக்கும் அது சூப்பராக காமிச்சிருக்காங்க. அந்த மழை வீடு ஓட்டு விழுவோம், அந்த எப்படி அந்த பானம் வச்சுருப்பாங்க, எப்படி இருந்தால் ஒரு 20-30 வருஷம் முன்னாடி எப்படி மக்கள் வாழ்வாங்க, அது சூப்பராக காமிச்சிக்கிறாங்க. அது விஷுவல் வந்து மாரி செல்வராஜ் வந்து உண்மையிலே அது வந்து ஒரு தமிழ்நாடு ஒரு பெரிய பொக்கிஷன் தான் மாரி செல்வராஜ். ஓகேண்ணா. பைசன் படம் நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. இது வந்து ஒரு அடிப்பட்ட கிராமத்துலேருந்து ஒரு கீழ் ஜாதி மக்கள்லேருந்து எப்படி ஒரு வராங்க, ஒரு இந்தியன் டீமுக்கு வந்து கபடி விளையாடுறன்றது ஸ்போர்ட்ஸை பற்றி எடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காரு. மாரி செல்வராஜ் இஸ் குட், நல்லா பண்ணியிருக்காரு. துருவ் ஆக்டிங் இஸ் ஆல்சோ குட். சார் பரவாயில்ல. இல்லை அப்படி ஒரு பெரிய வன்முறை எல்லாம் கிடையாது, பட் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியாக தீபாவளிக்கு பார்க்கலாம், நல்லா இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. கபடி பிளேயரே வாழ்ந்துருக்காரு. ஆமாம், நல்லா கேம். இது ரியலாக இருக்குது. அப்படி உண்மை சம்பவம் பார்க்கலாம் எல்லோரும் ஃபேமிலியாக போய். பாண்டியராஜ் சூப்பராக இருக்குது, நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு. ராஜான பார்த்தமா இருக்குது. நல்ல எமோஷனலாக இருக்குது. நல்லா இருக்குது ப்ரோ. படம் பயங்கரம், நல்லா இருக்குது, சீரியஸாக நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் கணேசன் சாரோட லைஃப் ஓரளவுக்கு தெரியும், பட் துருவ் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த டைலாக் இல்லை, பட் படம் மாசாக இருக்குது, தாராளமாக பார்க்கலாம். கபடி பேர் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு. அப்போதைக்கு விஜய், இதுக்கப்புறம் கண்டிப்பாக துருவ் தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. யார் ப்ரோ? ப்ரோ அவர் மிரட்டி விட்டார் ப்ரோ. அவர் சீரியஸாக நாங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே துருவ தான் வச்சு எடுத்துருப்பாங்கன்னு நினச்சேன், பட் துருவுக்கு டைலாகே கிடையாது. கூட இருக்க கோஆக்டர் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சார் எல்லாருமே சூப்பராக பண்ணி. அமீர் சார் கிட்டத்தட்ட வட சென்னையில் பார்த்தா அப்படியே அதே மாதிரி இருக்குது. அது இது வந்து நாங்கள் ட்ரைலர்லேயும் எதிர்பார்க்கல, பயங்கரமாக இருக்குது படம். இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு சீரியஸாக எதிர்பார்க்கல. கபடி பேசுகிற படம் தான் பார்த்தேன், பட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ப்ரோ கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ. எங்கள் வீட்டில் சொன்னால் அடிப்பாங்க ப்ரோ. ஆனால் கண்டிப்பாக அது வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்செப்ட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ப்ரோ அது ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. இப்போ எல்லோரும் அதானே எதிர்பார்க்குறாங்க ப்ரோ. அது நீங்கள் டேரக்டர் தான் ப்ரோ கேட்கணும். டேரக்டர் கேட்கணும், ஹீரோனி கேட்கணும். ஆடியன்ஸ்னால் பார்க்க தானே போகிறாங்க, வேற என்ன. ஓகே அவ்வளோதான் ப்ரோ. அதான் ப்ரோ, படம் வந்து கபடி பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நினச்சி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் படம் வந்து ஃபுல்லாக பயங்கரமாக இருக்குது. லைக் சிமிலர் டு வடச்சென்னை அந்த மாதிரி இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட் ப்ரோ. எல்லோரும் அப்படி தான் ப்ரோ இருக்காங்க, நம்ம தான் கரெக்டாக இருந்துக்கணும் ப்ரோ. அது வந்து உலகத்தோட நீதி, நம்ம தான் பார்த்து பகுபாலமாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அமீர் சார் டெத் சீன் எப்படி பார்த்தீங்க? ஏன்னா அவர் உள்ள வந்து பார்ப்பாரு,
டப்பு டப்பு டாபால் போட்டுருவாங்க scene எப்படி? அது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. என்ன எல்லாமே வந்து த்ரில் பேஸ்டாக இருந்துச்சு. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண தான் எப்படியும் ஒரு ஆடு கொண்டு வாங்கன்னு தெரியும். பட் ஆனால் அந்த இடத்துல பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து சரி வந்துட்டார், அதுவே எதிர்பார்க்கல. இந்த சீன் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ராவாக இருந்துச்சு, சீரியஸாக ராவாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பயங்கரமாக இருக்கு படம். படம் ஃபேமிலியாக பார்க்க முடியுமா? தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். சின்ன பசங்களும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் பார்க்குறது தானே, பார்ப்பாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம்.